Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு மற்றும் பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் மொத்தம் 61 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இதில் திரளான மக்கள் பங்கேற்று போட்டியை கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விஷமருந்திய இளைஞருக்கு அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்கிரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக மனமுடைந்து விஷம் அருந்தியதாக தெரிகிறது. இதையடுத்து உறவினர்கள் சிலம்பரசனை மீட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சிலம்பரசன் உயிரிழந்ததாக உறவினர்களுக்கு தெரிவிக்காமல் உடலை பிணவரைக்கு எடுத்துச் சென்றதால் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ சிகிச்சை அளித்து மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டுமென ஸ்டாலினின் திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மர்ம விலங்கு கடித்து 8 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமலாபுரம் ஊராட்சியில் லட்சுமி என்பவர் ஆடுகளை வளர்த்து வந்த நிலையில் பட்டியில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளை மர்ம விலங்குகள் கடித்ததில் 8 ஆடுகள் உயிரிழந்தன. ஆடுகளை கடித்தது செந்நாயா அல்லது வேறு ஏதேனும் விலங்கா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆடுகள் உயிரிழந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயி உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆடு 10-20 ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் 7 ஆடு கடிச்சு போட்டுருச்சுங்க. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க சாமி. நான் அதை வச்சு தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொறிச்சிக்கிட்டு தின்னுட்டு இருக்கிறேன். எந்த வேலைக்கு வெட்டிக்கும் போகல, கூலி வேலைக்கு. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வாரச்சந்தை அமைக்க உகந்த இடத்தை அளிக்குமாறு வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் நகராட்சி மையப் பகுதியில் புதிய சந்தை அமைத்து தருவதாக கூறி அதிகாரிகள் வாரச்சந்தையை வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளனர். ஆனால் புதிதாக வழங்கப்பட்ட இடம் மிகவும் தாழ்வாகவும் வாகனங்கள் நிறுத்த ஏதுவாக இல்லை என்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்களுக்கு கொடைக்கானல் சந்தையில கார் பார்க்கிங், நவீன கார் பார்க்கிங், நவீன சந்தை வருதுன்னு சொன்னாங்க. அதுக்காக எங்களை இடத்தை மாற்றி ஒரு 3 மாசமோ 4 மாசமோ வேற இடம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு தோதுவான இடம் இல்லை. அது நல்ல அண்ணா சாலை ரோட்டில் கொடுத்துருக்காங்க. முதல் பழைய சந்தை இருந்தது, வார சந்தை இருந்தது பிடி ரோட்டில். இப்போ இருக்கிறது அண்ணா சாலையில் கொடுத்துருக்காங்க. அந்த ரோடு தலையிலா இறங்குற ரோடு. அந்த இடத்துல லோடு வண்டி வந்தாலோ எது வந்தாலோ வண்டி இறங்கி நிப்பாட்ட முடியாது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பொதுமக்களை கடித்து வரும் வெறிநாய்களை பிடிப்பதில் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கும்பகோணம் பானாதுறை பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் 2 நாட்களில் மட்டும் 4 சிறுவர்கள் உட்பட 8க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது. இதுகுறித்து கோரிக்கை வைத்தாலும் வெறிநாய்களை பிடிக்க போதிய நபர்களை அனுப்பாமல் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியதோடு வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சும்மா ஒரு நபர் 2 நபர் மட்டும் பேருக்கு கடமைக்கு பிடிச்சிட்டு அந்த நாயை கொண்டுட்டு போறாங்க. ரைட்டு, கொண்டுட்டு போறத அக்கம்பத்துல விட்டால் அதே பகுதியில் எங்க பிடிச்சாங்களோ அங்கேயே கொண்டாந்து விட்டுறாங்க. ஆனா அந்த சொறி நாய் கடிச்ச நாய் திரும்பியும் கடிக்குது. இதுல மாநகராட்சி நிர்வாகம் ரொம்ப திறமையா கையாளணும். இது அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பச்சிலம் குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு நேத்து மட்டும் 8 பேரை கடிச்சிருக்கு. கோவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பொது கழிப்பிடம் கட்டுவதற்கான பணிகளை கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜையில் பங்கேற்று துவக்கி வைத்தார். பழுதடைந்த பழைய பொது கழிப்பிடத்தை இடித்துவிட்டு புதிய கழிப்பிடம் கட்டித்தருமாறு கோவை மாநகராட்சி 19வது வார்டு மாணிக்கவாசகர் நகர் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 28,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.